அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். இப்போ நீங்கள் பார்க்க போகிற இந்த பதிவு உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை, மிகப்பெரிய மாற்றத்தை, மிகப்பெரிய அதிசயத்தை, அற்புதத்தை ஏற்படுத்த போகிறது. இதை நீங்கள் உறுதியாக நம்பும் பட்சத்தில் இந்த பதிவை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். நிச்சயமாக நாளைய தினம் நீங்கள் செய்யக்கூடிய ஒரே ஒரு விஷயத்தின் மூலம் உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் இப்போ இருக்கிற ஒரு நிலையை விட ஒரு 10% ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும். இதை நீங்கள் இப்போவே எழுதி வச்சுக்கோங்க. அவ்வளவு முக்கியமான ஒரு பதிவு இது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நாளை மிக மிக அற்புதமான ஒரு நாள். ஏற்கனவே நம்முடைய சேனலில் 3/6/2025 அன்னைக்கு நம்ம ஒரு பதிவு போட்டிருந்தோம். 369 மேனிஃபெஸ்டேஷன் டே அப்படின்ட்டு டெஸ்லா மேனிஃபெஸ்டேஷன் கோடு, அதாவது டெஸ்லா சீக்ரெட் கோடு அப்படின்னு சொல்லுவாங்க. மிக மிக அற்புதமான பிரபஞ்ச வசிய நாள். இந்த மாதத்தில் 3 நாட்கள் வருது. 3ஆம் தேதி ஒன்று முடிஞ்சிருச்சு. இப்போ நாளைக்கு 12/6/2025 இது பிரபஞ்சமே நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய மற்றொரு வாய்ப்பு. அந்த நாளை போலவே நாளை மிக அற்புதமான சக்தி வாய்ந்த ஒரு நாள். சில பேருக்கு இந்த விஷயங்கள்லாம் நம்பிக்கை இருக்காது. அப்படி நம்பிக்கை இல்லாதவங்க இப்போவே நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் வேறு வேலை இருந்தால் பார்க்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இதை நீங்கள் செய்வதற்கு 100% உங்களுடைய நம்பிக்கை அப்படிங்கிறது வேணும். நம்பிக்கையும் நேர்மறையான எண்ணமும், அதாவது பாசிட்டிவ் ஆட்டிடியூடும் உங்களுக்கு நல்ல ஒரு நல்லது நடக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்தால் மட்டுமே இந்த விஷயங்கள் எல்லாம் சாத்தியமாகும். ஏற்கனவே நம்ம அந்த பதிவில் டெஸ்லா அப்படின்னா யார், நிக்கோலாஸ் டெஸ்லா அப்படின்னா யார், அவர் ஏன் இந்த 369 எண்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தாரு, இந்த 369ம் இந்த பிரபஞ்சமும் எப்படி ஒன்றை ஒன்று இணைத்திருக்கிறது அப்படிங்கிறத எல்லாத்தையும் நம்ம அந்த பதிவிலே நான் உங்ககிட்ட ரொம்ப டீட்டெயில்டாக சொல்லிட்டேன். ஸோ அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நான் அந்த பதிவோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். நீங்கள் அதை போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போது இந்த 369 நம்பர் இருக்குது இல்லைங்களா, இதை நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம பல வகையில் நம்ம அப்ளை பண்ணி நமக்கு வேண்டியதை பெற்றுக்கொள்ளலாம். போன தடவை நான் வேறு ஒரு மெத்தடு உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அதாவது உங்களுடைய ஆசைகளை காலையில் 3 முறை, மதிய நேரத்தில் அல்லது மாலை நேரத்தில் 6 முறை, இரவு நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்பு 9 முறை எழுதுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். நீங்கள் அந்த ஒரு நாள் மட்டும் எழுதினாலும் எழுதலாம், அல்லது நாள் கணக்கு, அதாவது 30 நாளோ அல்லது 60 நாளோ 33 நாளோ நீங்கள் எந்த நாள் எடுத்தாலும் அந்த நாளோட எண்ணிக்கை 3ஆல் டிவைட் ஆகிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். 15 நாள் கூட நீங்கள் எடுத்து எழுதலாம். அது அவங்கவுங்களோட சௌகரியத்தை பொறுத்து நீங்களே ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஆனால் நாளைக்கு நாம் செய்ய போவது அந்த மெத்தடு கிடையாது. அதைவிட மிக சக்தி வாய்ந்த ஒரு மெத்தடு தான் நம்ம பண்ண போகிறோம். நாளைக்கு நமக்கு இயற்கையாகவே 369 அப்படிங்கிறது அமைந்திருக்குது. ஏன்னா நாள் 12, 1 + 2 3 மாதம், 6வது மாதம், வருடத்தோட கூட்டுத்தொகை 9. ஸோ 3, 6, 9 மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு நாள். இந்த நாளில் நாளைக்கு நீங்கள் அசைவம் சாப்பிட்ருந்தாலும் சரி, அல்லது மாதவிடாய் காலத்தில் இருந்தாலும் சரி, வீட்டில் இருந்தாலும் சரி, அல்லது ஆஃபீஸில் இருந்தாலும் சரி, ஜஸ்ட்டு இந்த பதிவை பார்க்குறீங்கன்னா ஒரு ரிமைண்டர் மட்டும் நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே போல் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள், இந்த பதிவை நீங்கள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். அதை ஃபாலோ பண்ணுறதும் ஃபாலோ பண்ணாததும் அவங்கவுங்களுடைய விருப்பம். இதுக்கு நோட்டு பேனா கூட உங்களுக்கு அவசியம் கிடையாது. ஒரு அமைதியான இடத்துல போய் உட்காருங்க, எந்தவித தொந்தரவும் இருக்கக்கூடாது, இப்படி எழுதுங்க அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம். ஆனால் இந்த மெத்தடு ஜஸ்ட்டு நீங்கள் உச்சரித்தால் போதும். அந்த உச்சரிப்பு ஆத்மார்த்தமான உச்சரிப்பாக இருக்கணும். ஏனோ தானோன்னு நீங்கள் உச்சரிக்கக்கூடாது. ஆண்கள், பெண்கள், எல்லா மதத்தினரும், எல்லா வயதினரும் இதை நீங்கள் தாராளமாக செய்யலாம். எந்தவித ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இதுக்கு கிடையவே கிடையாது. ஆனால் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது ஒரு டைம். அந்த டைமை மட்டும் நாளைக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கு பிறகு வரக்கூடிய நாட்களில் நடக்கக்கூடியவை உங்களை பெரும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தும். ஏன்னா சில விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கவே நடக்காது. இதெல்லாம் என் வாழ்க்கையில் நடந்துருச்சுன்னா அவ்வளோதான், அப்புறம்
உலகமே அழிஞ்சிடும் அப்படின்லாம் நம்ம சில விஷயங்களை சொல்லுவோம். 8வது அதிசயமாக தான் இருக்கும் அதெல்லாம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த விஷயங்கள் கூட நடக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு நடக்கும். இப்போது நாளைக்கு பார்த்திங்கன்னா மதியம் 3லேருந்து 3:59 முதல் நேரம், 6லேருந்து 6:59 இரண்டாவது நேரம், 9லேருந்து 9:59 மூன்றாவது நேரம். இதை நீங்கள் காலையில் அதிகாலையில் நான் செய்யலாமான்னு கேட்டிங்கனாலும் நீங்கள் செய்யலாம். இல்லை நான் மாலை நேரத்தில் நான் செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கனாலும் நீங்கள் செய்யலாம். இல்லை 2 வேளையுமே நான் அலாரம் வச்சு எழுந்திரிச்சு நான் செய்கிறேன் அப்படின்னாலும் அது உங்களோட விருப்பம். அதாவது காலையிலனா 3 to 3:59 AM, 6 to 6:59 AM, 9 to 9:59 AM, இந்த 3 டைம் அது ஒரு செட்டு. மாலை நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 3 to 3:59 PM, 6 to 6:59 PM, 9 to 9:59 PM. அந்த நேரமும் 3 மணி, 6 மணி, 9 மணி அதை ஒத்த நேரத்தில் நம்ம ஒரு முக்கியமான ஒரு வரியை நாம் உச்சரிக்க போகிறோம். இந்த வரி அப்படிங்கிறது அவ்வளவு அற்புதங்களை உங்கள் வாழ்க்கையில் நடத்தக்கூடிய ஒரு வரி. அது என்ன வரி, எப்படி அதை உச்சரிக்கணும், அது என்ன வரி அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். டிவைன் மேஜிக் பிகின் நவ். டிவைன் மேஜிக் பிகின் நவ். இப்போது இந்த வரியை அந்த 3 மணியிலேருந்து 3:59 மணி இருக்குதுல்ல, அதில் 3 முறை உச்சரிக்கணும். 6 மணிலேருந்து 6:59 இருக்குதுல்ல, அதில் 6 முறை உச்சரிக்கணும். 9லேருந்து 9:59 இருக்குதுல்ல, அதில் 9 முறை உச்சரிக்கணும். உங்களுக்கு எல்லாருக்கும் புரியுதுன்னு நான் நினைக்கிறேன். திரும்ப நான் சொல்கிறேன். அதாவது 3 முறை அந்த 3 மணிலேருந்து 3:59, 6 முறை 6லேருந்து 6:59, 9 முறை இதே சென்டென்ஸை, இதே ஒரே வரியை 9 முறை 9லேருந்து 9:59 அந்த நேரத்துக்கு நீங்கள் உச்சரிக்கணும். காலையில் நான் தூங்கிட்டேன் என்னால் முடியல அப்படின்னாலும் மாலை நேரத்தை தவற விட்டுடாதீங்க. ஜஸ்ட்டு நீங்கள் உங்களோட மொபைலில் கூட அலாரம் செட் பண்ணி வச்சுக்கோங்க. டிவைன் மேஜிக் பிகின் நவ். டிவைன் மேஜிக் பிகின் நவ். அதாவது தெய்வீக அதிசயம் தொடங்குகிறது. தெய்வீக அதிசயம் இப்போது தொடங்குகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த தெய்வீக அதிசயம் என் வாழ்க்கையில் இப்போலேருந்து தொடங்க ஆரம்பிச்சிடுச்சு. இனிமேல் நான் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் எனக்கு சாதகமாக அமையும். எல்லாமே நான் நினச்ச மாதிரி நிச்சயமாக நடக்கும் அப்படிங்கிறத தான் நீங்கள் உச்சரிக்கிறீங்க. இந்த ஒரு சிறப்பான நாளில், ஒரு சிறப்பான நேரத்தில், ஒரு சிறப்பான வரியை, ஒரு சிறப்பான நேர்மறை எண்ணத்தோடு நீங்கள் உச்சரிக்கிறீங்க அப்படின்னா நினச்சி பாருங்கள் அதனோட பலன் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ இவ்வளோ தாங்க விஷயம். நாளைக்கு யாருமே தவற விடாதீங்க. இதை நிச்சயமாக உச்சரிச்சுட்டு என் கூட கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் எல்லாருமே ஷேர் பண்ணிக்கிறீங்க. பதிவை பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.